வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சாந்தகுமார். மீண்டும் இல்லை, எனக்கு புரியல. படத்தில் கூட இப்படிலாம் பார்க்க முடியாதுயா. விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கான்னு தெரில. படம் பார்க்குற மாதிரியே இருக்குது லைஃப்பும். ஏன்னா இன்றைக்கி மதியம் அந்த வீடியோ சரி பேசாமல் இருக்கலான்னு பார்த்தா அப்புறம் பேசினேன். அப்போ சரி அது அப்புறம் அப்லோட் பண்ணலான்னு விட்டுட்டு அப்லோட் பண்ணவே மனசு இல்லை. ஏன்னா இதில் என்ன யார் மேலே தப்புன்னெலாம் சொல்லலை. கவர்மெண்ட்டே இப்படி தான் இருக்குன்னா அப்போ யார் மேலே தப்பு சொல்கிறது இதில்? ஏங்க விஓ அனிதாவா அவங்க பேர்? ஏன்னா எனக்கு வந்து இப்போ 1 வருஷம் ஆகுது அங்கே இருக்கா. விஓ நான் பார்த்ததில்ல. அனிதான்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதவியாளர் இருக்கிறது நம்ம சுமுத் அண்ணன். ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா கிரிக்கெட்டில் வந்தோம். நான் என்ன பண்ணுறது, காலநிலை கால சூழ்நிலை. இன்றைக்கி வந்து அவர் நமக்கே எதிராக இருக்கார். அவரோட வழிகாட்டுதல் அனிதா மற்றும் தாசிதார் இவங்களாம் சேர்ந்து தான் அந்த சிலையை நைட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். அந்த சிலையால் எந்த பிரச்சனையும் வராது, அந்த சிலையால் எந்த ஒரு பாதிப்புமே வராதுன்னு நினச்ச நீங்கள் வைக்கக்குள்ளேயே அது நைட்டில் வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க. திரும்ப அதை ஓப்பன் பண்ணக்குள்ளேயே நைட்டில் அப்போ பிரச்சனை வரும், இதனால் பிரச்சனையை உண்டாக்கலான்னு நினப்பில் தானே நீங்கள் பண்ணுறீங்க. இதிலே தெரியுதா உங்களுக்கு? இதனால் சமூகத்தில் பிரச்சனை வரும்னு நல்லா தெரியுது. இது வந்து நம்ம ஒரு ஓவராக பண்ணுறோம், கொஞ்சம் பண்ணால் நம்ம ஓவராக தான் பண்ணுற மாட்டுக்கு, அதெல்லாம் பண்ணுவோமே, என்ன தான் பண்ணுவோன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு தெரியுது இது பிரச்சனை ஆகும்னு. ஏன்னா நீங்கள் 2000 பல இதில் வேறு ஒரு அதில் ஒரு 3 இதில் சிஎம் செல்லுக்கு அதுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் ஏற்கனவே சின்ன சிலையாக இருந்தான். நீங்கள் சின்ன சிலையாக இருந்தால் கூட பெரிய சிலையாகவே நாங்களே வச்சு தரோம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த சின்ன சிலையே கிடையாது, அதுவே பொய்யான ஒரு இது. ஆனால் நீங்கள் அது வைக்கக்குள்ளேயும் சரி 2021 நைட்டாக வச்சிங்க. அடுத்து காலையில் 4 மணிலேருந்து அது பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப அதை ஓப்பன் பண்ணக்குள்ளே நீங்கள் ஏங்க அவர் அந்த ஃபோன்லேயே சொல்கிறாரு, பிரேம்குமார் அண்ணா உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், நீங்களே என் கூட கிரிக்கெட்டு நம்மளாம் ஒன்றா விளாண்டுருக்கோம். நான் எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன் அவங்கள பற்றியும், அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு பிளேயர் அப்படின்னு. ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு அதனால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அதை பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? அது பண்ணால் நல்லாவா இருக்குது ஊரில்? என்ன சொல்கிறது, நீங்களே இப்படி படித்தவங்களே இப்படி இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணலான்னு பண்ணுறீங்க, அதோட விளைவை அனுபவிப்பீங்க. அப்புறம் இந்த தாசிதார் விஓஓ அனிதா அவங்க கூட உதவியாளர் அண்ணன் சுமுத் அண்ணன், அப்புறம் பிரேம்குமார், இவங்க 4 பேருக்கு தவிர வேறு யார் அவங்க கூட இருந்தாங்களோ எல்லாத்துமேலேயும் வழக்கு பதிவு பண்ண நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இதை பண்ணுறவங்க நாளைக்கு என்ன வேணால் பண்ணலாம். விஓ கைக்குள்ளே வச்சு தாசிதார் கைக்குள்ளே வச்சு எதை வேணால் பண்ண முடியும்னு இவங்க காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ண முடியும் இவங்களால்? அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஓப்பன் மட்டும் பண்ணுங்கள், காலைல எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்போ நாளைக்கு சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு குத்திட்டு மட்டும் வாங்க, குத்திட்டு உடையாந்துருங்க இந்த பக்கம், நம்ம எதை வேணால் பார்த்துக்கலாம். இல்லை இங்கேருந்து எரிச்சிருங்க அந்த ஊரையே, நாங்கள் எதை வேணால் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம். எங்கே நீங்கள் இருப்பீங்க? இப்போ ஜெயிலுக்கு தான் போவீங்க. கண்டிப்பாக இது பகிருங்க நண்பர்களே. கண்டிப்பாக இந்த 4 பேரும், அதாவது தாசிதார் விஓஓ உதவியாளர், அவருக்கு மழை வருதுன்னு நைட்டில் அனிதா மேடத்துக்கு எப்படி தெரியும்? இங்கே இருக்கவங்க யாராவது சொல்கிறாங்க அது உதவியாளர். ஏன்னா அவர் உதவி செய்கிறதா அங்கே உதவி செஞ்சிட்ருக்காரு. சுமுது, பிரேம்குமார், அப்புறம் கூட அதெல்லாம் வேலை செஞ்சவங்க, அவங்கள கேட்டால் விசாரித்தா தெரிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக இதை பகிருங்க. கண்டிப்பாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்களும் அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்களே எடுப்போம். நாங்களே என்னென்னா போராட்டம் பண்ண ஆரம்பிப்போம். திரும்ப இது நடக்கும். இது மட்டும் அவங்க கைது பண்ணாத வரைக்கும் நாங்கள் இதுக்கு பிரச்சனை நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எதை வேணால் பண்ணலாங்க. நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்போ இவ்வளோ நாள் எல்லாம் கூட்டு செய்தி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கூடி அரசியல். எவ்வளோ பணம் வாங்கினீங்க மேடம்? விஓஓ மேடம் சுமுதனை எவ்வளோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க? இல்லை எங்கே மறைமுகமாக வாங்கி கொடுத்தீங்களா, இல்லை நேரடியாக வாங்கி கொடுத்துட்டீங்களா? என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். விஓ மேடம் நீங்களாம் படித்து தான் பாஸ் பண்ணீங்களா, இல்லை எவனுக்காவது பணம் கொடுத்து பாஸ் பண்ணீங்களா? தெரியல. தாசிதார் நீங்களும் தான் எல்லாம் குரூப் எக்ஸாம் எல்லாம் பண்ணி தானே வரீங்க, இல்லை அவங்களும் பணம் கொடுத்து தான் வந்திருப்பீங்களா? எப்படி வந்தீங்களோ வந்த வேலையாவது காப்பாற்றிக்கிங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணல. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட், வெரி வெரி ராங் ப்ரோ இதெல்லாம். ரஞ்சித் சார் இதுக்கு முதல்ல கண்டனத்தை கொடுங்க. சும்மா இருக்கவங்கள தூண்டி விடுறாங்க கவர்மெண்ட்லே, அதை முதல்ல கேளுங்க. அமைச்சர், எம்பி,
எல்லாம் முதல்ல அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சட்டம் மூலியமா நடந்துக்குங்க. சட்டத்தை படி போகலாம், சரிங்களா? எதையும் சட்டத்தில் சால்வ் பண்ண பாருங்க. அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க எதை வேணால் செய்வீங்களா? நீங்கள் குத்த சொல்கிறாங்க குத்துவீங்களா? திருட சொல்கிறாங்க திருடுவீங்களா? என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? ஒருத்தவங்க சொல்கிறாங்க நைட்டாக பண்ணுறீங்க, அடுத்த நாள் கலவரம் வருது. இதுக்கு நாங்கள் தான் காரணம், எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தான் காரணமா? இதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லி ஆகணும். நான் சொன்ன 4 பேர் இன்னும் அட்ரஸ் விளையாடுன்னா நான் என்னோடய டிஎம்மில் போடுறேன். கண்டிப்பாக இது ப்ரொசீஜர் எடுக்காத வரைக்கும் பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் வன்னியர் சங்க சார்பாகவும் ஒதித்தூர் மக்கள் சார்பாகவும் கண்டிப்பாக இது நடத்துவோம். நன்றி, வணக்கம்.